இப்போ பார்த்தீங்கன்னா 2001 தான் தோட்டம் சேகர் வந்து இறங்குறாரு. அதுக்கப்புறம் வந்த படம் தான் வட சென்னை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டரில் ராஜன் என்ற கதாபாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் எந்த விஷயம் பண்ணாலும் அதில் முன்னே நின்று செய்கிறது, ஊர் நல்லதுக்கு ஊருக்காக வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தலையிடுறது எல்லாமே பண்ணுவார். அந்த அளவுக்கு நிஜ வாழ்க்கையில் தோட்டசேகர் பண்ணிக்கிறாருன்னா இல்லை. அந்த மார்க்கெட்டில் வந்து ஃபுல்லாக கட்டிங் வாங்குறது, ஒரு கட்சியில் இருந்து என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணுறப்ப தான் அவருக்கு விரோதி ஆகுது. இப்போ இந்த இடத்துல வந்து சந்திரா கேரக்டரை மலர்கொடியை வந்து நீங்கள் இவ்வளோ கம்பேர் பண்ணுற காரணம் என்ன? மலர்கொடியும் அந்த மாதிரி இருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா இல்லை. ஆல்ரெடி இஸ் அக்யூஸ்டு. தேசிய தலைவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குலையும் சம்மந்தப்பட்டு இப்போ அக்யூஸ்டாக இருக்காங்க. ஆனால் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரா வந்து தன் புருஷனுக்கோசம் கொலை பண்ணுற கேரக்டராக இருப்பாங்க. அவங்க வந்து அக்யூஸ்டு கிடையாது. ஆனால் பல குற்ற வழக்கில் கூலிப்படையை வச்சு கொலை பண்ணணும்னு முயற்சி பண்ணி கடைசி வரைக்கும் பண்ண முடியாத தன் மகனை வச்சு தான் தன் புருஷனுக்கோசம் 22 வருஷத்துக்கு அப்புறம் இந்த விஷயத்தை எடுத்துன்னு வரோம். அப்போ கூட இவங்க எங்கெல்லாம் பாருங்கள் 2019 மவுண்ட் ரோடில் ஒரு அசல்ட் ஆகுது. அப்போ கூட இவங்களால் பண்ண முடியல. கடைசியில் வட சென்னையில் இருக்கக்கூடிய கூலிப்படையை வச்சு தான் கொலை பண்ணுறாங்க. அப்படி இருக்க இந்த மலர்கொடியை வந்து இவ்வளோ பில்டப்பு அந்த சோஷியல் மீடியாவில் பண்ணக்கூடிய காரணம் என்ன? சமீப காலமாக மலர்கொடி மேலே நிறைய எஃப்ஐஆர் இருக்குது, குற்றச்சாட்டு இருக்குது, மோசடி வழக்கு எல்லாமே இருக்குது. அப்படி மோசடி வழக்கு இருக்கிறப்போ மலர்கொடி எப்படி அந்த ஊருக்கு நல்லது பண்ணியிருக்க முடியும்? அந்த கேரக்டரை வந்து சந்திராவோட இணைச்சி நல்லது செய்கிற மாதிரி தான் புருஷனுக்கோசம் ஏதோ ஒரு பெரிய தியாகம் பண்ணுற மாதிரி இந்த மலர்கொடி கேரக்டரை வந்து சந்திராகிக்குள்ளாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ நம்ம பார்க்க வேண்டியது ஒரு விஷயம் என்னென்னா, சந்திரான்ற கேரக்டரை வந்து மலர்கொடியோட வட சென்னை படத்தில் மட்டும் இணைக்காமல் இப்போது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரசன் படம் ஒவ்வொரு ஏரியாலேயும் இந்த மாதிரி ரவுடிஸை வச்சு எடுக்கிறது மூலம் இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்ட்டு இப்போ நம்ம பார்க்கணும்.